வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எம்கே ட்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்குது. அண்ட் இது ஒரு பிரைவேட் கம்பெனி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்கே ட்ரோன்ஸ் ஆட்டோ பார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது கம்பெனியோட பேரு. நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி பாருங்க, எம்கே ட்ரோன்ஸ்னா ஒரு பெரிய கம்பெனி வரும். ஸோ அதுதான் கம்பெனி. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க அதை பாத்துக்கலாம். ஸோ இந்த கம்பெனில இப்போ ஜாப் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யார் யார் இந்த ஜாப்புக்கு வரலாம், என்ன படிச்சிருக்கணும், உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீடைல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு சில முக்கியமான விஷயம். இது கான்ட்ராக்ட் ரோல தான் எடுக்கிறாங்க. இப்போதைக்கு வேலையே இல்லை சார், ஏதோ ஒரு வேலை மாசம் ஒரு நல்ல சம்பளத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் 18,000 சம்பளத்துக்கு எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கம்பெனி உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது யாரு போனாலும் வேலைக்கு எடுத்துப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே நாங்க உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறோம். ஸோ டெம்பரரியா இப்போதைக்கு வேலை இல்லை, வீட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சாச்சு. அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம், என்ன ஜாப் போஸ்ட்டுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துட்டாங்க. ஒன்னு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், இன்னொன்னு அசம்பிளி டிபார்ட்மெண்ட், இன்னொன்னு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு மொத்தம் 3 மெயினான டிபார்ட்மெண்ட்லயுமே வேலை இருக்கு. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னா அங்க ப்ராடக்ட் எல்லாம் ப்ரொடக்ஷன் ஆகி வரும், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மிஷின் ஆப்ரேட்டர் அதெல்லாமே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வரும். அசம்பிளி டிபார்ட்மெண்ட்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ராடக்ட் வெளியே அங்க அசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அதோட குவாலிட்டியை செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா நம்ம ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. புதுசா பாக்குறவங்க, பழசா பாக்குறவங்க லைக் ஷேர் மட்டும் பண்ணுங்க. எதுக்குன்னா நீங்க பண்றது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன நம்ம படிச்சிருந்தா இந்த நிறுவனத்துக்குள்ள வேலைக்கு போக முடியும்? 10th முடிச்சவங்க, இல்ல நீங்க 8th தான் படிச்சிருக்கீங்கன்னா அது கூட ஓகே தான். ஓகேங்களா? சரி, ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள். மேக்சிமம் இப்போ உள்ள காலத்துல எல்லாருமே 10th முடிச்சிடுறாங்க. 8வது முடிச்சவங்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கிறீங்க. ஸோ 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி இதுல என்ன படிச்சிருந்தாலும் ஜாப் கிடைச்சிடும். 10th தான் சார் நான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேல படிக்கல சார், டிப்ளமோ படிச்சிருக்கேன் ஆனா அரியர் இருக்கு சார், அதெல்லாம் வேண்டவே வேணாம். நீங்க 10th படிச்சிருக்கீங்கனாலே போதும். ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது ஒர்க் லொகேஷன். சென்னையில தான் கம்பெனி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சென்னையில எங்க இருக்கு? சென்னையில திருமுடிவாக்கம் அப்படிங்கிற ஒரு லொகேஷன், அங்கதான் கம்பெனி இருக்குது. நீங்க மேப்ல போய் எம்கே ட்ரோன்ஸ் ஆட்டோ பார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கம்பெனியை போட்டீங்கனாலே அவனே டீட்டெயிலா கொடுத்துருவான். கம்பெனி எங்க இருக்கு, லைவ் மேப், லொகேஷன் முதற்கொண்டு கொடுத்துருவான். ஸோ நீங்க டேரக்டா கம்பெனி போனாலும் ஓகே தான். ஓகேங்களா? டேரக்டா கம்பெனி போனா எடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ கால் பண்ணி கேட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்ததா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டும் வரைக்கும் இவங்க நமக்கு வேலையே தெரியட்டாலும் பரவாயில்ல, நம்மளை வேலைக்கு எடுத்து இப்ப வேலை இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஜெண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வேணும் அப்படிங்கறத தெளிவா கேட்டுட்டாங்க. ஸோ கண்டிப்பா பாய்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் நமக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. கேர்ள்ஸ் எத்தனை பேர் பாக்குறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ மேபி கேர்ள்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கேர்ள்ஸுக்கான ஜாப் வேகன்சியும் போடுங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பா டெஃபினட்டா ஃபியூச்சர்ல நம்ம போறோம். ஓகே, ஸோ இந்த கம்பெனில ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு வேணும் அப்படிங்கிறத தெளிவா அவங்க தரப்புல இருந்து நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. பாய்ஸ் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கான ஒரு ஏஜ் லிமிட் கிரைட்டீரியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 18 வயசுக்கு மேல இருந்தா போதும், வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 18 வயசுக்கு மேல இருக்கு எல்லாருமே கால் பண்ணி கேட்போம், கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா வேலையில போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா சலுகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூம் ஃப்ரீயா கொடுப்போம் அப்படிங்கிறத எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நீங்க ஒரு இடத்த கால் பண்ணி கேட்டுக்கங்க. மற்றது ஃபுட் அக்காமடேஷன் எல்லாமே இருக்கு. அண்ட் மொத்த காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 100 காலி பணியிடங்கள் இருக்கு. ஓகே, நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா டக்குன்னு தெரியப்படுத்துங்க. சும்மா இருக்குமா போடா, அங்க போய் சென்னையில போய் வேலை செய்வோம், ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும் மாசம் மாசம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம இன்டர்வியூ டேட், எந்த ஒரு இன்டர்வியூமே கிடையாது, போனா நம்மள வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா இந்த ஜாப்லோட ஹைலைட்டான ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் சேலரி ரொம்ப முக்கியமானது. 14,000 இருந்து 19,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஸோ தம்ப்நெயில்ல கண்டிப்பா 19,000 ரூபாய் தான் போட்டிருப்போம். எதுக்காக அப்படின்னா நீங்க 19,000 போட்டாதான் வீடியோ பார்ப்பீங்க, அதுக்காண்டி. ஓகே, ஸோ அதனால சொல்ல வரேன். ஆனா 19,000 ரூபாய்ங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனுக்கு சேலரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான சேலரி ஸ்லிப் நாங்க பார்த்துருந்தோம். அண்ட் 14,000 ரூபாய்ங்கிறது ஒண்ணுமே தெரியாம நம்ம உள்ள போறோம்ல, ஸோ நமக்கு 16,000 ரூபாய் ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ள சேலரி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்களா? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், முடிஞ்ச அளவு பண்ணுங்க, ஃப்ரீயா தான் பண்ண போறீங்க. ஸோ பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அகைன் மறுபடியும் சொல்றேன், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்ததா
தேவையான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தையுமே கொடுத்துருக்காங்க. நமக்கான ஒரு ரெசியூம் நமக்கு ரெடி பண்ணி தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஸோ தெரியல, எனக்கு ரெசியூம் பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, அதையுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீயா உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு இப்போ வீடியோ ஷோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 2 கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஒன்னு பிஸியா இருந்துச்சுன்னா நீங்க இன்னொன்னு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல 2மே பிஸியா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வாட்ஸ்அப்ல ட்ரை பண்ணுங்க. இந்த ஜாப் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரீ ஜாப்.